அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரிலே குடும்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது, இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி அதை சரி செய்து கொள்வது என்ற செய்திகளை ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். இறுதியாக குடும்பத்தில் ஒருவருடைய சொத்து இன்னொருவருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இஸ்லாத்தில் தெளிவான சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களை தெரியாத காரணத்தினாலேயோ அல்லது நிறைவேற்ற மனசு இல்லாத காரணத்தினாலேயோ குடும்பங்கள் சொத்து பிரச்சனைக்காக வேண்டிய செதறி சின்ன பின்னமாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவங்களுக்குள்ள வெட்டு குத்தெல்லாம் கூட சொத்து விஷயமாக அண்ணன் தம்பிக்கு மத்தியில வெட்டு குத்துகள், தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில பெரிய பெரிய பாரதூரமான சண்டைகள்லாம் ஏற்படுவதை பார்க்கிறோம். அந்த குடும்பவியலை இது பாதிக்கிறது, குடும்ப பிரச்சனையை சொத்தும் பாதிக்கிறது. அதனால இஸ்லாத்துல அல்லாஹ் தெளிவாக நமக்கு பாகப்பிரிவினைக்குன்னு தனியான ஒரு சட்டத்தை தந்திருக்கிறான். அதை நம்ம எல்லாரும் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய சொத்து விவகாரங்களை தீர்த்து கொள்வதுன்னு வந்துவிட்டால் அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். முதலாவதாக நம்ம விளங்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் அவன் சம்பாதிக்கிற காசை அவன் காலத்துடைய செலவழிச்சுட்டு பிள்ளைகளை அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக விட்டுட்டு போகக்கூடாது. சொத்து சேர்த்து வச்சுட்டு போறது கூட மார்க்கத்துல ஒரு கடமைன்னு விளைக்கணும். எவ்வளவு சம்பாத்தியம் வருகிறதோ அவ்வளவையும் செலவழிச்சவே கூடாது. நம்ம என்ன யோசிக்கணும், நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவங்களுக்கும் ஒரு தன்னிறைவான ஒரு நிலையை நம்ம விட்டுட்டு போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்னக அன் ததர வரசத்தக்க அக்னியா, நீ உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வது கைருன், அது சிறந்தது. மின் அன் ததாகும் ஆலத்தன் யதகஃபஃபூன நாஸ், மக்கள்கிட்ட கையேந்த கூடிய நிலையில் அவர்களை விட்டு செல்வதை விட உன் பிள்ளைங்க நாளைக்கு அடுத்தவன்கிட்ட கையேந்திக்கிட்டு இருக்காம அவங்கள கொஞ்சம் செல்வந்தர்களாக விட்டு விட்டு செல்வது உனக்கு சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்ன செய்தி புகாரியில 2742, 1269, 3936, 4409 இன்னும் ஏராளமான இடங்கள்ல புகாரியில் பதிவாயிருக்கிறது. அதனால சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நல்ல காரியத்துக்கு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி செய்வதும் தப்பு. அவர் அளவு வச்சுட்டு போகணும், பிள்ளைகளுக்கும் வச்சுட்டு போக வேண்டும். அதே மாதிரி அனைத்தையுமே செலவழிச்சு ஜாலியா இருந்துட்டு போயிருவோம், சம்பாரிச்சு சொத்து பத்த வச்சுட்டு போகணும் என்கிற மாதிரியும் நினைக்க கூடாது. ஒரு மனிதர் அவர்கிட்ட ஒரே ஒரு சொத்து தான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கிட்ட இருந்த சொத்து என்னன்னா, அவருக்குன்னு ஒரு அடிமை இருந்தார். அடிமைங்கிறது அந்த காலத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி. அடிமைன்னா அது சந்தையில விலை கொடுத்து வாங்கணும், மனிதர்கள் விற்கப்பட்ட ஒரு காலம். அப்ப அந்த அடிமை வைத்திருக்கிறவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, மூத்தா போன பிறகு இந்த அடிமையை அப்படி விட்டுட்டு போயிருந்தாருன்னு சொன்னா அந்த அடிமையை விற்பனை செய்து அவங்களுடைய வாரிசுகள் என்ன செய்வாங்க, அதை பங்கிட்டுக் கொள்வார்கள். அந்த நிலையில் அவர் இருக்கிறார். அப்ப ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, மூத்தா போற நேரத்துல நம்ம தான் மூத்தா போக போறோம், இந்த அடிமையை அதுக்கு விட்டுட்டு போகணும், நம்மளே சுதந்திரமா விட்டுட்டு போயிருவோம், அடிமையை விடுதலை செஞ்சிருவோம் அப்படின்னு விடுதலை செஞ்சிடறாரு. எப்படி விடுதலை, நான் மரணித்த பிறகு இவர் விடுதலை ஆகிருவார், இது வாரிசுகளுக்கு சேர மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிவிடுறாரு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே அந்த அடிமையை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இந்த அடிமையை என்னிடமிருந்து யார் விலைக்கு வாங்கி கொள்வது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏலம் போடுறாங்க. அந்த காலத்துல சாதாரண விஷயம். அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, நுழைமுங்கிற ஒரு விலைக்கு வாங்குறாரு. வாங்கினவன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை கொடுத்து விட்டு இது பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போ, நீ பாட்டுக்கு இருக்கிறது இந்த அடிமையை தான் காலத்துக்குலாம் சம்பாரிச்சு ஒரு அடிமையை தான் வாங்கியிருந்த, அதையும் வாரிசுகளுக்கு இல்லாம நீ பாட்டுக்கு விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்று ரிட்டர்ன் வாங்கி என்ன செய்யறாங்க, அந்த சொத்து பிள்ளைகளுக்கு சேரணும்னு ஆசைப்படுறாங்க. தான தர்மம் எல்லாம் செய்ய வேண்டியதான். அதெல்லாம் இருந்தா கூட பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன செய்யணும், நம்ம வச்சுட்டு போகணும். நமக்கு பிந்தி என்ன செய்யக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாது. இது புகாரில 2141, 2404, 2415 இப்படி நிறைய இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால வாரிசுகளுக்காக நம்ம சொத்து விட்டுட்டு போறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு செயல், வழங்கி கொள்ளணும். இந்த தன்மை வந்துருச்சுன்னா என்னவாகுன்னு கேட்டா, வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, நம்ம ஊதாரித்தனம் பண்ண மாட்டோம். இந்த வாரிசுக்கு சேர்க்கிறது ஒரு கடமைன்னு வந்துருச்சுன்னு சொன்னா
இருக்கிறதெல்லாம் ஊதாரித்தனம், ஆடம்பரம், அது இது மீன் விளையாட்டுகள்லாம் செலவழிக்கிறாங்களே, அதெல்லாம் கூட குறைஞ்சு போயிடும். அது கஞ்சத்தனமும் வந்துடக்கூடாது. ஒரு அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம வாரிசுகளை கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரியான உரிமைகளை பெறுவதற்கு கூட என்ன செய்யணும், நம்ம போராடணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்துரிமைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நமக்கு சொந்தமான ஒரு சொத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிடிங்கிட்டு தரமாட்டாருன்னு சொன்னா சண்டை போடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்து என்ன போயிட்டு அது நம்மளுக்கா மனம் விரும்பி விட்டு கொடுத்தாது வேற கணக்கு. ஆனா அப்படி விடுக்க அவசியம் கிடையாது. மனம் விரும்பி விட்டு கொடுக்கறது வேற. ஒரு அண்ணங்காரன் என்ன செய்வாருன்னா தம்பியை கொடுக்காம பிடிக்க வச்சுக்கிடுவாரு. விவரம் தெரியாத காலத்துல அவங்க என்னமோ சண்டை போட்டு பார்ப்பான், அந்த சொத்தை கொடுக்க மாட்டாரு. இவன் என்ன செய்யணும், அதே மாதிரி சண்டை போடலாம். ஏன் சொத்தை கொடு, மனம் ஒப்பி கொடுத்தா அது ஒரு கணக்கு. வலுக்கட்டாயமும் ஒருத்தர் புடுங்குறாரு என்று சொன்னால் அந்த அதுக்கு எதிராக நம்ம என்ன செய்யலாம், ஃபைட் பண்ணலாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்தை ஒருத்தர் எடுத்துக்கொள்றதுக்கு திட்டமிடுறாரு, முயற்சி பண்றாரு, நான் என்ன செய்ய அப்படிங்கிறாரு. கொடுக்காத. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, ஃபலா துஅதிஹி மாலக, உன்னுடைய செல்வத்தை நீ கொடுக்க அவசியம் இல்ல. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் கொடுக்கல என்று சொன்னா என்னோட அவர் சண்டைக்கு வருவாரு, நான் என்ன செய்யறது அப்படின்னு. அரையத்தையும் காத்தல, நீ என்னோட ஒரு சண்டைக்கு வருவாரு, அந்த அளவுக்கு கொண்டு விடுவேன் அப்படி மிரட்டுறான். இந்த சொத்தை கொடுக்கலன்னா தீர்த்து விடுவாங்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துருஹு, நீனு சண்டைக்கு போ, உன் சொத்து தானப்பா, அவன் சண்டைக்கு தானே செய்ய, நீனு விடாத சண்டைக்கு போ. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அராயத்தையும் கத்தலனி, நான் இந்த சொத்துக்காக சண்டைக்கு போய் என்னை கொண்டு விட்டானா நான் என்ன செய்யறது, அந்த மாதிரி என்ன செய்யறான், என்னை கொன்று விட்டால். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஹீதுன், நீ ஷஹீது, நீ உன் சொத்தை காப்பாத்திருக்கா, நீ போராடிக்கிட்டு இருக்குமா, உன்னை கொலை பண்ணி விட்டான்னா உனக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும்? ஷஹீதுங்கிற உயிர் தியாகி, அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்காக உயிரை கொடுக்கிறவன், அந்த கேட்டகரியில் நீ வந்துருவ அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த சண்டை நடக்கும்போது அராயத்தையும் கத்தல் துகு, நான் அவனை போட்டு தள்ளிவிட்டா அவர் கேட்கிறாரு, அவன் என்னையே கொண்டு விட்டான்னா நான் ஷஹீதாயிடுறேன், நான் அவனை சண்டை நடந்து நான் அவனை கொள்ற ஒரு நிலைமை உண்டாயிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹுவ பின்னார், அவன் நரகத்துக்கு போவான், உனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. உன் சொத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி. அப்ப சொத்துங்கிறது சும்மா சாதாரண சொத்தை விட்டுட்டும் போகணும். அந்த சொத்தை நம்மளா விரும்பி என்னக்கோ தம்பிக்கோ வாப்பாக்கோ அம்மாக்கோ விட்டு கொடுத்தா அது ஒரு கணக்கு. ஆனால் ஆதிக்கம் செலுத்தி அடக்குமுறை செலுத்தி நம்ம சொத்தை பறிச்சுக்கணும்னு வந்தா என்ன செய்யணும், விடக்கூடாது. போராடியாவது என்ன செத்தாலும் பரவாயில்லன்னு என்ன செய்யணும், போராடணும். சொத்தா உயிரானலாம் கணக்கு பார்க்க கூடாது, நியாயமா நேர்மையா தாங்க பார்க்கணும். ஒரு அராஜகமா நம்மகிட்ட பிடுங்க வந்தாங்கன்னா அராஜகத்தை எதிர்க்கிறோங்கிற வகையில் நிக்கணுமே தவிர, சொத்து பெருசா உயிர் பெருசா, உயிர் பெருசு சொத்தை வச்சுக்க இப்படி போனா அப்பதான் என்ன செய்யறாங்க எல்லாரும், அந்த அடக்குமுறை அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறதுலாம் அதிகரிக்கிற காரணம். சொத்துக்குரியவர்கள் என்ன செய்யணும், காப்பாத்துறதுக்காக வேண்டி பாடுபடணுங்கிற அளவுக்கு சொத்துக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு மார்க்கத்துல. இது முஸ்லிம்ல 201வது ஹதீஸில் இருக்கிறது. மன் குத்தில தூண மாளிகை புகவ ஷஹீத், யார் ஒருத்தன் தன்னுடைய சொத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ அவனும் ஷஹீது, அவனும் உயிர் தியாகி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது புகாரில 2480வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் கவனத்துல கொண்டு சொத்துங்கிறத நம்ம சேர்த்து வச்சுட்டும் போகணும். நம்ம வாப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தை அதை கிளைம் பண்ணி வாங்கவும் செய்யணும். எங்க வாப்பா சொத்து கொடு, எனக்கு உரிய பங்கத்தா என்று என்ன செய்யணும், கேட்கணும். சொத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான ஆட்களுக்கும் உரிய விதிகளை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா என்ன சொல்றான், சொத்து பிரச்சனையை விளக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய சொத்தை பங்கு வைக்கிறதாக இருந்தால், சொத்துல அடுத்தவங்களுக்கு உரிமையாக வர்றதா இருந்தால், அவன் உசுரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் உரிமை கிடையாது. இது உலகத்துல பல நாடுகள் இந்த சட்டம் கிடையாது. தாத்தா சொத்து பேரனுக்கு கேச போட்டு என் தாத்தாவை பங்கு பிரிச்சு தர சொல்லுங்கன்னு கேச போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப உசுரோட இருக்கும் பொழுது எவன் சம்பாதிச்சான எவன் பொசிஷன்ல இருக்க அந்த உரிமை மகனுக்கும் வராது, பேரனுக்கும் வராது, யாருக்கும் வராது. பாப்பாக்கும் ஒண்ணு சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், என் சொத்தை பிரிச்சு கொடுரு, அந்த விளையாட்டு இஸ்லாத்துல கிடையாது. சொத்தெல்லாம் சொத்து அவன் சொத்துல நீ சம்பாரிச்சிக்க, இது ஏன் சொத்து, நான் பிரிச்சு தர முடியாது அப்படின்னு. அப்ப உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருடைய சொத்துலையும் யாருக்கும் பங்கு கிடையாது. உசுரோட இருக்கிற வரைக்கும் புருஷன் சொத்துல பொண்டாட்டி பங்கு கிடையாது, அவனா விரும்பி கொடுத்தாலே தவிர. பொண்டாட்டி சொத்துல புருஷனுக்கு பங்கு கிடையாது, அவளா விரும்பி கொடுத்தாலே தவிர. அது மாதிரி அப்பன் சொத்துல பிள்ளைக்கு பங்கு கிடையாது, உசுரோடு இருக்கும்போது அவனா கொடுத்தாலே தவிர. புள்ள சொத்துல அப்பனுக்கு உரிமை கிடையாது, அவனா கொடுத்தாலே தவிர. அந்த மாதிரி என்ன இருக்கு, என் சொத்தை பிரிச்சு கொடுன்னா அப்படி கணக்கு பண்ணி பாக்குறதுங்கிறது கிடையாது. எதுக்கு அதை வச்சிருக்குது, சொத்துங்கிறத கொடுத்து விட்டான்னா சந்தில நிப்பான். அல்லாஹ் எதுக்கு அப்படி வச்சிருக்கிறான், ஒரு வயசான அப்பங்கார இருக்கான்னு வைங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான்,
சொத்து சம்பாதிச்சாலும் பிரிச்சு கொடுக்கணும்னு சட்டத்துக்கு போட்டோம்னு வைங்க, பையன் சொத்தை வாங்கிக்குவாங்களா, அப்புறம் இந்த கிழமை நம்ம கிணத்துக்கு தூக்கி தெருவில் தூக்கி போடு. அப்ப அவனுக்கு எந்த பிடிமானமும் இல்லாம போயிடும். அவன் விளங்காம கூட செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றான், கொடுக்காதங்கிறான். உன் சொத்தை நீ வச்சுக்கணுமே தவிர நீ உசுரோட இருக்கும் போதே சொத்துக்கு அடுத்தவனை கிளைம் பண்ணக்கூடிய வகையில விட்டுறாதுங்கிறது ஒரு அந்த சொத்துக்குரியவர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் என்ன செய்கிறது, இது உதவுகிறது. அதனால முதல் சட்டம் என்ன, யாருடைய சொத்தா இருந்தாலும் சரி அந்த சொத்து அடுத்தவனுக்கு வாரிசு முறையில கிடைக்கிறதா இருந்தால் அவன் செத்தா தான் கிடைக்கும். உசுரோட இருக்கிற வரைக்கும் யாருடைய சொத்தையும் யாரும் செய்ய முடியாது, பிரிச்சு கேட்க முடியாது, பிரிச்சு கொடுக்க முடியாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் முஸ்லீம்கள் சொன்னா சட்டம் போட மாட்டான். முஸ்லீம் அல்லாதவர்கள் கோர்ட்டுக்கு போய் என்ன செய்யலாம், வாப்பா சொத்தை எடுத்துட்டான்னு சொல்லி கேஸ் போட்டு ஜெயிக்கலாம் முடியும். இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு தனி சட்டம். இந்த நாட்டில் சொத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம முஸ்லீம் சொன்னா என்ன செய்வோம், உங்க சட்டப்படி கேட்கலாது போப்பான்றோம். முஸ்லீம் சட்டப்படி என்ன செய்ய முடியாது, பாப்பா சொத்தெல்லாம் கேட்க முடியாது, தாத்தா சொத்தெல்லாம் கேட்க முடியாது, கேஸ் எடுத்துக்கிறவே மாட்டான் கோர்ட்ல, கேஸ் அப்பீல பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும். யாருடைய சொத்தை கொடுக்கிறதா இருந்தாலும் என்னது, இறந்த பிறகுதான் பங்கு உரிமை என்கிற பேச்சு வரும். இது ஒன்று வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த இறந்த ஒருத்தருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை கழிச்சுட்டு தான் சொத்தை பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் சொத்து பிரிக்கிறது அல்ல. ஒரு மனிதன் எத்தனை கோடி ரூபாய் சொத்தை வச்சுட்டு போனாலும் சரி அந்த சொத்து அவ்வளவும் வாரிசுக்கு உள்ளது அல்ல. வாரிசுக்கு எது உள்ளது என்று கேட்டால் அந்த இறந்து போனவன் எவ்வளவு கடன் வைத்திருக்கிறானோ அந்த கடனை கழிச்சிட்டு எவ்வளவு மிச்சம் இருக்கிறதோ அதுதான் வாரிசுக்குரியது. இது அல்லாவுக்கு பயந்து என்ன செய்யணும், வாரிசுகள் பாப்பாவுடைய கடன் எல்லாம் தீர்த்துட்டு தான் பிரிக்கணும். அப்ப 1 கோடி ரூபாய் வச்சுட்டு போறாரு, 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, 50 லட்சம் தான் நீங்க பிரிச்சுக்கணும். மீதி 50 லட்சம் என்னவாயிரும், அது கடங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மின்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவு தைனின், அவன் வாங்கின கடனை எல்லாம் தீர்த்த பிறகுதான் என்ன செய்யணும், அந்த சொத்தை பிரிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற 2வது சட்டம் வழங்கிக்கணும். உசுரோட இருக்கும்போது யாரும் யாருடைய சொத்தையும் கேட்க இயலாது. 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஒருவருடைய சொத்துல பேர்ல கடனை வைத்து விட்டு சென்றாரையானால் கடன் தீர்த்த கடனுக்கே சரியா போச்சுன்னு வைங்க, வாரிசுக்கு சொத்து இல்லை, சொத்து கேட்க இயலாது. ஒண்ணுமே விட்டுட்டு போனா அதுக்கு என்ன செய்யறது, அவர் மறுமையில நரகத்துக்கு போயிடக்கூடாது. கடனாளியா மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அவர் செஞ்ச அமல்ல அவனுக்கு போயிருமே, கடன் கொடுத்தவனுக்கு போயிருமே, அவன் எல்லாமே அவன் பிடிக்கிட்டு போயிருவான், அவர் நரகத்துக்கு போயிருவாரு. அப்ப நம்மளுடைய தகப்பனார கடவுனோ மனைவி அண்ணனோ தம்பியோ யாருடைய சொத்தா இருந்தாலும் சரி அவங்க மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த உலகத்தில் என்ன இருக்கக்கூடாது, உங்களுக்கு கடன் இல்லாம இருக்கணுங்கிறதுல கவனம் செலுத்தி சொத்தை விட நம்ம வாப்பாவுடைய மறுமை முக்கியம், சொத்தை விட நம்முடைய அம்மாவுடைய மர்ம வாழ்க்கை முக்கியம்ங்கிறத விளங்கி செத்தவன என்ன செய்யணும், பாப்பா ஏதாவது கடன் இருக்காங்களா, நமக்கு தெரியும் யாராட்ட தொடர்பு வச்சிருந்தாங்க, யாராட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம விசாரிச்சா தெரிஞ்சுக்கலாம். அது என்ன செய்ய, லிஸ்ட் எடுத்து இந்தாங்க உங்கள்ட்ட கடன் எல்லாம் இருக்குது வாங்கிட்டு போயிருங்க, வாப்பா சொத்துல வாங்கிக்கிறீங்கன்னு சொன்ன பிறகுதான் நம்ம என்ன செய்யணும், அந்த சொத்தை பிரிக்க வேண்டும். 2வது பாயிண்ட். அதே மாதிரி வசியத்துன்னு ஒண்ணு இருக்கிறது. வசியத்துனா என்ன, அதாவது உயிரோட இருக்கும்போது கொடுக்கிறது வசியத்தாவாது. வசியத்துன்னா என்னுடைய மரணத்திற்கு பிறகு இவ்வளவு இன்னாருக்கு சேர வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. உயிரோட இருக்கிறவருக்கு அவர் கண்டிஷன்லாம் இருக்கும். வசியத்து செஞ்சுட்டா நம்மளோட பொசிஷன் மாறாது. வசியத்துங்கிறது என்ன அர்த்தம், வசியத்துன்னா இந்த வீடு என்னுடைய வீடுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், இது நான் வசியத்து செய்யறேன், எப்படி இதை நான் இன்னாருக்கு வசியத்து செய்கிறேன் அப்படின்னு எழுதுனா அதை வச்சுட்டு என்னை காலி பண்ணிட்டு உள்ள வர முடியாது. வசியத்தினால என்ன அர்த்தம், நான் இறந்த பிறகு அவர் எடுத்துக்கொள்ளலாம். வசியத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நான் இறந்த பிறகு அந்த சொத்தை யாருக்கு நான் வசியத்து பண்ணுகிறேனோ அவர் உடைமையாக்கி கொள்ளலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்கிறது. அப்ப நம்ம இறந்து போனக்கூடிய ஆள் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு வசியத்து பண்ணியிருக்கிறார், 1 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறார், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு வசியத்து பண்ணியிருக்கிறார். இது என் மரணத்திற்கு பிறகு 10 லட்சம் ரூபாய இந்த நபருக்கு கொடுத்துருங்க, அல்லது இந்த ஜமாத்து கொடுத்துருங்க, அல்லது இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க, அல்லது அது கொடுத்துருங்க இது கொடுத்துருங்க, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி ஒரு நபரை சொல்லி ஒரு வேலையை சொல்லி வசியத்து பண்ணிட்டு போறார். இப்படி வசியத்தை பண்ணிட்டு போனாருன்னு சொன்னா அந்த 10 லட்சத்தை பிரிக்க கூடாது. 1 கோடி ரூபாய் வச்சுட்டு போயிருக்காருல, 10 லட்சம் ரூபாய் வசியத்து பண்ணிட்டாருல, வசியத்தெல்லாம் எடுத்து பார்க்கணும். பாப்பா யாரெல்லாம் வசியத்து பண்ணிருக்காரு அந்த வசியத்தை கழிச்சு விடணும். 1 கோடி ரூபாய் வச்சுட்டு போயிருந்தாரு, நம்ம பிரிக்கிற எவ்வளவுதான் பிரிக்கணும், 10 லட்சம் ரூபாய் வசியத்தை கழிச்சு விட்டு 90 லட்சத்தை தான் வாரிசுகள் என்ன செய்யணும், பங்கு போடணும். அப்ப வசியத்தும் அவர் கொடுக்க கடமைப்பட்டது, கடனும் அவர் கொடுக்க கடமைப்பட்டது, வசியத்து என்பதும் அவர் கொடுக்க கடமைப்பட்டது. அந்த வசியத்தையும் நிறைவேற்றணும். ஆனா வசியத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது,
அது வந்து 1/3 மேல போயிடக்கூடாது. வசியத்து என்று ஒரு வசியத் செய்யறாருன்னு சொன்னா, ஒரு 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்காருன்னு வைங்களேன், 30 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாருன்னு சொன்னா 15 லட்சம் ரூபாய் வசியத்து பண்ணக்கூடாது. அவருடைய மொத்த கெப்பாசிட்டி 30 லட்சம் ரூபான்னு வைங்க, 1/3 தான் வசியத்து பண்ணணும். 30 லட்சம் இருந்துச்சுன்னு சொன்னா 10 லட்சம் வசியத்து பண்ணலாம். அது கீழே பண்ணலாம், 8 லட்சம் பண்ணலாம், 7 லட்சம் பண்ணலாம். 1/3 விட அதிகமாக என்ன செஞ்சிடக்கூடாது, வாரிசு தந்தையில் விட்டு போயிடக்கூடாதுல. 3 கோடி ரூபாய் இருக்கு, 3 கோடி ரூபாயும் பள்ளியாசலுக்கு வசியத்து பண்றேன், நான் செத்த பிறகு பள்ளியாசல கொடுத்துருக்காண்டாருன்னா அப்ப அவன் செந்தில் தெருவில் நிற்பான். பிள்ளைகள்லாம் பிள்ளைகளுடைய கோவத்தை அப்படி செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க. கோவத்துல பிள்ளைக்கு மாப்பங்க சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா இவனுக்கு ஒரு சொத்து கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உசுரோட இருக்கிற நான் வச்சுக்கிறேன், நான் இறந்து போயிட்டேன்னு சொன்னா அம்புட்டு வந்து பள்ளியாசல கொடுத்துருவேன், அல்லது அம்புட்டு அவனுக்கு கொடுத்துருவேன், அல்ல அம்புட்டு இவனுக்கு சொந்தம் இல்லாத ஆட்களுக்கு யாருக்கு தான் கொடுக்கலாம். வசியத்துங்கிறது பள்ளிக்கு தான் கொடுக்கணும், தேவையில்லை. தெருவில் போற ஒருத்தனை கூப்பிட்டு கூட என்ன செய்யலாம், நீ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கூட போயிடலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு போனாரையானால் அந்த வசியத்து செல்லாது. எவ்வளவு வசியத்து செஞ்சாலும் அந்த 1/3 அளவுக்கு தான் நம்ம கொடுக்கணும். வசியத்து செய்யறான், எப்படி 3 கோடி ரூபாய் வச்சுட்டு போயிட்டானா 2 கோடி ரூபாய் வசியத்து பண்ணிவிட்டான். ஒரு ஆளுக்கோ பலருக்கோ, ஒரு ஆளுக்கு 2 கோடி ரூபான்னு சொல்லிட்டான், அல்லது ஆளுக்கு 50 லட்சம் 50 லட்சம் 4 பேருக்கு நினைஞ்சுட்டான் சொல்லிட்டான்னு சொன்னா நம்ம எவ்வளவுதான் நிறைவேற்றணும்னா 1 கோடி தான் கொடுக்கணும். 3 கோடி ரூபாய் வசியத்து பண்ணினாலும் கோர்ட்டுக்கே போனாலும், இஸ்லாம் இந்த நாட்டில் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இஸ்லாமிய நாட்டில் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, அந்த 2 கோடி ரூபாய் வசியத்து கிளைம் பண்ண இயலாது. ஏன், மொத்தம் விட்டுட்டு போனது 3 கோடி. 3 கோடியில 2 கோடிங்கிறது 1/3 இல்ல, 1/2. 1/2 வசியத்து செல்லாது. அப்ப என்ன செய்யுமா கோர்ட்ல, உனக்கு 1/3 தான் செல்லும், அதனால எல்லாரும் பாதி பாதி வாங்கிக்க. 50 லட்சம் வசியத்து பண்ணுவோம், 25 லட்சம் வாங்கிக்க. 1 கோடி வசதி பண்ணுவோம், 50 லட்சத்தை வாங்கிட்டு போ, இந்த 1 கோடி தான் மொத்தமா நாங்க தருவோம் அப்படின்னு தான் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த வசியத்துனா அனைத்தையும் வசியத்து பண்ணிட்டு போயிடாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். கடன்கிறது எவ்வளவு வேண்டாம் இருக்கான லிமிட் கிடையாது, இதுக்கு மேல கூட வாங்கியிருப்பான். 1 கோடி வச்சு 2 கோடி கூட கடன் வாங்கியிருப்பான், நம்ம கையிலிருந்து போட்டு கூட கொடுக்க வேண்டி வந்துடும். வாரிசுகள் சொத்து கிடைக்கிறதுக்கு பதிலா பாப்பாட்டு இருந்து என்ன கிடைக்கும், கடன் கிடைக்கிற மாதிரியும் இருக்கிறது. அதுக்கு கணக்கு கிடையாது. ஆனா வசியத்துக்கு என்ன இருக்கிறது, மார்க்கத்துல கணக்கு இருக்கிறது. 1/3 தான் என்ன செய்யணும், வசியத்து செய்யணும், அதான் செல்லும். அதுக்கு மேல வசியத்து பண்ணினாலும் அது என்ன செய்யாது, செல்லாது. அந்த ஹதீஸ்ல உங்களுக்கு வழங்க வாரிசுகளை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுலயே இந்த 1/3 அதிகம், அதுக்கு மேல செய்யக்கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இந்த சொத்தை பிரிக்கும் போது என்னது, இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த சொத்துல பிரிச்சு கொடுக்குறேன் இல்லையா, உசுரோட இருக்கும் பொழுது என்னவெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் சொத்துரிமையில கழிக்க கூடாது. உயிரோட இருக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு பையனை டாக்டருக்கு படிக்க வச்சிருப்பாரு, இன்னொரு பையனை மாடு மேய்க்க விட்டுருப்பாரு. இவன் பிரிக்கும் என்ன செய்யறது, உன்னை படிக்க வச்சுட்டார்ல, எனக்கு அது செலவழிக்கல இல்ல, அதனால என்ன கூட கொடுன்னு கேட்க இயலாது. அதான் செத்த பிறகு என்ன இருக்கு அதான் அதுதான் பிரிக்கணுமே தவிர, உயிரோட இருக்கும்போது ஒருத்தர் டாக்டர் ஆக்குறாந்தா எப்படியும் 1 கோடி ரூபாய் செலவாயிருக்கும்ல. ஒரு டாக்டர் ஆக்குறாருந்தா அது கொடுத்த லஞ்சம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா என்ன செஞ்சிருந்தேன், 1 கோடி ரூபாய் செலவழிச்சிருப்பாரு. ஒருத்தனை அது எந்த படிப்பும் அவர் கொடுக்கவே இல்லை. இப்ப வாப்பா மூத்த அப்புறம் சொத்து பிரிக்க வேண்டி இருக்கிறது. இந்த படிக்காத பையன் என்ன செய்யக்கூடாது, என்னை வாப்பா படிக்க வைக்கல இல்ல, அந்த ரூபாய் எனக்கு தான், உன்னை படிக்க வச்சிருக்காருல 1 கோடி ரூபாய் கழிச்சுக்க உனக்கு அப்படின்னு சொல்லலாமான்னா முடியாது. ஏன், இறந்த பிறகு என்ன இருக்குதோ அதைத்தான் பிரிக்கணுமே தவிர, உயிரோடு இருக்கும்போது யாருக்கு என்னத்தை கொடுத்தாலும் சரி அது சொத்துரிமையில் கழிக்கப்படக்கூடாது. சொத்துரிமையில் என்ன செய்யக்கூடாது, ஒரு வீடை ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளைக்கு வீட்டை கொடுத்து ஒரு பிள்ளைக்கு வீடு கொடுக்காம இருக்கான், அது அநியாயம். அதுக்கு தனியா அல்லாட்ட கேள்வி இருக்கிறது. ஆனா உலக சட்டத்தில் செல்லும். ஒரு என்ன செய்யறான், ஒரு பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டான், இன்னொரு பையனுக்கு வீடு கட்டி கொடுக்கல, இப்ப மூத்தா போயிட்டான், இப்ப அந்த தாப்பங்காரன் மூத்தாயிட்டான். இப்ப வீடு கட்டி கொடுக்காதவன் உனக்கு மட்டும் வாப்பா வீடு கட்டி தந்துட்டாரு, எனக்கு வீடு கட்டல, வீட்டுக்கு சேர்த்து எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் சேர்த்து போடு, பிரிக்கும் போது அப்படின்னு கேட்கலாம்னா கேட்க முடியாது. ஏன், உயிரோட இருக்கும் பொழுது அவர் என்னவெல்லாம் கொடுத்து விட்டாரோ அதெல்லாம் முடிந்து போயிருச்சு. அப்ப என்ன செய்யணும், தகப்பன் இப்படி கூட நினைச்சிருக்கலாம், கவனமா இருக்கணும். நீங்க சொத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நல்ல பெரிய பல கோடிகள் எல்லாம் தந்திருக்கிறான். ஒரு பையனுக்கு வீடு கட்டிட்டீங்க, 2வது பையனுக்கு கட்டணும்ன்ற நீயத்தில் இருக்கிறீங்க, அவன் டைம் வரல அப்புறம் கட்டிக்கிறோம்னு நினைக்கிறேன்னு வைங்க, ரிசர்வ் வச்சிடணும். உசுரோட எடுத்தவனுக்கு ஒதுக்கி வச்சு சொல்லி பண்ணணும், இந்த அவனுக்குள்ள ரூபாய் இருக்குது, வீடு கட்டும்போது கட்டி தருவேன் அப்படின்னு உசுரோட இருக்கும்போது சமமா கொடுத்து முடியலன்னு சொன்னா அப்புறம் என்ன வராது, மூத்துக்கு பிறகு அவன் அணிந்தளிக்கப்பட மாட்டான். இவர் மனசு நினைச்சு யாருக்கு தெரியும், அண்ணங்காரன் ஒத்துக்கிற மாட்டான்ல, எனக்கு வீடு கட்டி தந்துட்டாரு உனக்கு தரல பிரி சொத்த அப்படின்னா ஒரு 10 ரூபா கட்டணும், அந்த சரின்னு தான் சொல்லுவோம். கோர்ட்டுக்கு போனாலும் உனக்கு கிடையாதுப்பா,
இருக்கிற தம்ப பிரிக்கணும் தான் சொல்லப்படும். அதனால என்ன செய்யணும், பெற்றோர்கள் ஒரு பையனுக்கு இப்ப கொடுத்துட்டு ஒரு பையனுக்கு பின்னாடி கொடுக்கலாம்னு நினைச்சேன்னு சொன்னா அதை எழுத்து மூலமா அப்ப கொடுத்து விடுங்க. இது அவனுக்கு கொடுத்து விட்டேன், இவனுக்கு 50 லட்சம் ரூபாய் இப்போ நான் கொடுத்து விட்டேன்னு என்ன செய்யணும், அந்த வீடு கட்டுறதுக்கான செலவை அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்க மூத்தா போன பிறகு என்ன ஆயிரும், இது உசுரோட இருக்கும்போது கொடுத்ததுன்னு வந்துடும். உசுரோட இருக்கும்போது அவனுக்கு 50 இவனுக்கு 50 இவனுக்கு 50 கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்ப எல்லாருக்கும் சமமா இருக்கிற பிரிக்கும் போது ஒருத்தர் கூட ஒருத்தர் குறையன்னு வராது. அதனால எல்லா பிள்ளைகளுக்கும் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னு சொன்னா மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க இருப்பீன்னு சொல்ல இயலுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சாகா வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி நடக்கிறீங்க. நம்ம என்ன சாகவா போறோம்? 4 பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டா மூத்தா போவோம்னு நினைத்து கொண்டு ஒரு பிள்ளைக்கு வீட்டை கட்டி கொடுக்கறது, 3 பிள்ளைக்கு வீடு கட்டுறதுக்கு மண்டை போட்டா அவனுக்கு எப்படி கிடைக்கும் அந்த பங்கு? அப்ப ஒருத்தனை கூட ஒருத்தனை குறையாண்டு ஆயிருமா இல்லையா? பிரிக்குமா எல்லாம் சமமா தானே பிரிப்பாங்க. வீடு கட்டவனுக்காக குறைக்க முடியாத, அதையும் ஒத்துழைப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா நம்ம சமூகத்தில் பொம்பளைகளுக்கு சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னத்தினால, உனக்கு தான் கல்யாணம் பண்ணும்போது நிறைய நகையெல்லாம் போட்டார பாப்பா, கல்யாணம் பண்ணும்போது நெஞ்சாரா பொம்பளை பிள்ளைக்கு நகையை போட்டாருன்னா அதனால என்னென்ன அது முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். நகையை ஒரு பல கோடிக்கு நகையை போட்டிருந்தாலும் சரி, உசுரோட இருக்கும்போது கொடுத்தது சொத்துரிமையை பாதிக்காது. உசுரோட இருக்கக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த காலத்து டவுரிக்கெல்லாம் கொடுக்கலாம், பல லட்சங்கள் டவுரி கொடுத்து காரு பங்களான்லாம் கொடுத்து அப்படித்தான் கல்யாணம் பண்ண கொடுக்கும் எவ்வளவோ செஞ்சிடறான். ஆம்பளை கொடுக்கறத விட பல மடங்கு கொடுத்தால் கூட இவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அதை சொல்லிக்கிட்டு சொத்துல குறைக்க முடியாது. அதெல்லாம் உசுரோட இருக்கும்போது கொடுத்தது. மௌத்தா போன பிறகுதான் சொத்துரிமை பஞ்சாயத்தை வருது. பிரச்சனை எப்ப வரும்? ஒருவர் மரணித்த பிறகுதான் சொத்து பத்திய பேச்சே வரும். இப்பதானே மரணிச்சிருக்கிறாரு, இப்ப என்ன இருக்குது பிரி அப்படின்னு பொம்பளையும் கேட்கணும். பொம்பளை கிளைம் பண்ண முடியும். பெண்களுக்காக அவர் செலவழிச்சதெல்லாம் என்ன செய்ய முடியாது, கழிக்க முடியாது. அப்படி ஆம்பளைகளுக்கு ஒருத்தர் கூட செலவழிச்சு ஒருத்தர் கம்மியா செலவழித்தால் அதை சொத்தை பிரிக்கும் போது கழிக்க முடியாதோ, அதே மாதிரி பெண்களுக்கு அவர் உயிரோட இருக்கும் பொழுது என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன வகையா கொடுத்திருந்தாலும் சரி அது அவங்களுக்கு உரியதுதான். அது எதை பாதிக்காது? வாரிசு உரிமையின் மூத்தா போன பிறகு அவருடைய சொத்தை பிரிக்கிறோம்ல, அப்ப அந்த தொகை கழிக்கப்படாது. அது போனது அவ்வளவுதான், உயிரோட இருக்கும்போது கொடுத்துட்டு போயிட்டார் என்கிற மாதிரி வந்துவிடும். அதனால என்ன செய்யணும், இந்த சொத்துரிமை பிரிக்கும் பொழுது அந்த கடந்த காலத்துல கொடுத்தது எல்லாம் பேசவே கூடாது. ஒரு ஆளை சொத்தை விட்டுட்டு போன இஸ்லாமிய அடிப்படையில சொத்தை விட்டுட்டு போனா இருக்கிறது எவ்வளவு, இருக்கிற ஆள் யாரு, இதுதான் கணக்கு. சொத்து எவ்வளவு, ஆள் எவ்வளவு, அதுக்கு உள்ளத கணக்கு போட்டு பிரி. இவ்வளவுதான் இஸ்லாம் பார்க்குமே தவிர யாருக்கு என்ன கொடுத்தாரு போனார் அந்த பஞ்சாயத்தை இஸ்லாத்துக்கு தேவையற்ற ஒரு விஷயம். அதை தெரிந்து கொண்டிருந்தீர்களே ஆனால் யாருக்கும் அநீதி இழைக்காத வகையில் என்ன செய்யலாம், சரியான முறையில் நம்ம நடந்து கொண்டு செல்லலாம். விதி இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயங்கள். அடுத்ததாக விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒவ்வொருவருக்கும் உள்ள சொத்துக்களை விளங்கிக்கணும். உதாரணமாக ஒரு பெண்களை எடுத்துக்கொள்வோமே, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனைவி என்கிற ஒரு நிலையை அவங்க அடைவாங்க. அதே மாதிரி மகள் என்கிற ஒரு நிலையை அடைவாங்க, தாய் என்ற ஒரு நிலையை அடைவாங்க. எல்லா நிலையிலும் அவங்களுக்கு சொத்து இருக்கிறது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவர் இந்த பெண்ணுடைய கணவரா இருந்தார்னு வைங்க, கணவரிடம் இருந்து மனைவி என்ற முறையில அந்த பெண்ணுக்கு என்ன கிடைக்கும், சொத்து கிடைக்கும். ஒவ்வொரு புருஷனுடைய சொத்துலையும் பொம்பளைக்கு என்ன இருக்கு, பங்கு இருக்கு. அதாவது டைவர்ஸ் ஆகாம இருந்தா, தலாக் விட்டுருந்தான்னு வைங்க, அது ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா அப்ப முடிஞ்சு போச்சு, கிடைக்காது. கணவனோட இருந்து கொண்டு இருப்பார்களே. ஆனால் மனைவிக்கு இஸ்லாத்தில் என்ன இருக்கு, கணவன் சொத்தில் மனைவிக்கு 2 நிலை இருக்கு. எல்லா பெண்களும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியணும்னு கேட்டா, இப்ப இறந்து போனார்ல கணவன், அந்த கணவனுக்கு பிள்ளை இருக்குதா பிள்ளை இல்லையா, இப்படி 2 பார்க்கணும். கணவனுக்கு தான் பார்க்கணும், இவங்களுக்கு பார்த்துடக்கூடாது, இந்த பெண்ணுக்கு பார்க்க கூடாது. அந்த கணவன் வேற ஒரு பொண்டாட்டியை கட்டி அது கூட பிள்ளை பெற்றிருக்கலாம். ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா இறந்தவருக்கு பிள்ளை இருக்குதா பிள்ளை இல்லையா என்று பார்க்கணும். இறந்தவருக்கு பிள்ளை இருந்துச்சு என்று சொன்னால் மனைவிக்கு அவனுடைய சொத்தில் 8இல் ஒரு பங்கு கிடைக்கும், அரைக்கால் கிடைக்கும். 8ல் ஒரு பங்கு என்ன யார் கிடைக்கும், மனைவி. ஒருத்தர் இறந்து போயிட்டான், பிள்ளைகளும் இருக்குது பொண்டாட்டியும் இருக்குது. அப்ப பொண்டாட்டிக்கு என்ன கொடுக்கணும், 8இல் 1, 8 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போனான்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் யாருக்கு போயிடும், மனைவிக்கு போயிடும். 7 லட்சத்து பிள்ளைகள் எடுத்துக்கிடுவாங்க. சரியா? அது இந்த மனைவி புள்ள கணக்கு கிடையாது, அந்த கணவனுடைய பிள்ளை. இந்த மனைவியின் பிள்ளையாவும் இருக்கலாம், வேற மனைவியின் பிள்ளையாவும் இருக்கலாம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த செத்தவனுக்கு புள்ள இருக்கா இல்லையா, நம்ம செத்தவனுக்கு புள்ள இருந்தால் மனைவிக்கு என்ன கிடைக்கும், பெண்கள் நல்லா விளங்கிக்கிறன்னு கணவன்மார்கள் சொத்துல இருந்து எவ்வளவு இருக்கு. கணவன் இறந்தவனா எல்லாத்தையும் விரட்டி விட்டு பாக்குறாங்க, கிடையாது. அசைகிற சொத்து, அசையா சொத்து, ரொக்கம் எல்லாமே, நகை நட்டு என்னென்ன இருக்குதோ, பேங்க் பேலன்ஸ், சொத்துனா என்ன நினைச்சுக்க கூடாது,
வெறுமனை இருக்கிற வீடெல்லாம் கணக்குல கழிச்சுக்கலாம் பார்க்க கூட. சொத்துனா என்ன நினைச்சுக்குவாங்க, அது ஊடு இருக்கிறது அதெல்லாம் அப்படிலாம் ஏமாத்துறாங்க. பெண்கள் எப்படி ஏமாத்துறாங்க, பெரிய அரண்மனை மாதிரி பங்களாவில் இருந்திருப்பான், மண்டையை போட்டிருப்பானா, சொத்தை பிரிக்கும் போது இது குடியிருக்கிற வீடு, இதை விட்டுருங்க, வயல் வரப்பை பத்தி பேசுங்கிறான். அதெல்லாம் கிடையாது. வயல் வரப்புலையும் கொடுக்கணும், குடியிருக்கிற வீடா இருந்தா அவன் சொத்து தானே அது. அதுல 8ல் 1 போட்டு காசாயில மதிப்பு ₹1 கொடு, அதை எடுக்கணும். மொத்த பேங்க்ல எவ்வளவு இருப்பு வச்சிருக்கான், கேஸ் எவ்வளவு இருக்குது, அவன் பேர்ல அவன் கண்ட்ரோல்ல உள்ள நகை எவ்வளவு இருக்கிறது, அவனுக்கு வர வேண்டியது இருக்கும்ல. பல ஆட்கள் கொடுத்த வகையில் என்ன செய்வேன், அது மாதிரி அந்த கடையில் உள்ள வரணும், இந்த கடை உள்ள வரணும்னு ஒரு 50 லட்சம் ரூபாய் வர வேண்டியது கூட இருக்கு. அதுவும் சொத்து தான். ஆனா வர வேண்டியது எவ்வளவு, அப்ப கேஸ் எவ்வளவு, எல்லாத்தையும் எடுக்கணும். ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா ஒரு 10 பைசா கூட விடக்கூடாது. அவ்வளவையும் சேர்த்து வைத்துக் கொண்டு மொத்தமாக இவருக்கு 50 கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டு அதில் என்ன செய்யணும், 8ல் 1 பங்கு மனைவி கொடுத்துடணும். கணவனுடைய சொத்துல குடியிருக்கிற வீடு வரைக்கும் அதுல 8ல் 1 பங்கு யாருக்கு சேர்ந்துறேன், மனைவி என்பவளுக்கு சேரும். இதை மறுக்கவே முடியாது. எந்த கோர்ட்டுக்கு போய் நீங்க வாங்கிக்கிற முடியும். இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஜமாத்துகள்ல போய் சொல்லி வாங்க முடியும். ஜமாத்துல நியாயம் கிடைக்கலன்னு சொன்னா அது சிவில் கோர்ட்ல இஸ்லாமிய அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து சட்டப்படி எல்லா சொத்துலையும் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு அந்த உரிமையை பெண்கள் வாங்கிக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த இறந்து போனவனுக்கு பிள்ளை இல்லைன்னு வைங்க, பிள்ளையே இல்லை, இந்த மனைவி மூலமாகவும் அவனுக்கு பிள்ளை இல்லை, வேற மனைவி மூலமாகவும் பிள்ளையே கிடையாது, இறந்து போனவனுக்கு பிள்ளையே இல்லை என்று சொன்னா மனைவிக்கு 1/4 பங்கு கிடைக்கும். 4ல் 1 4 பங்கு வச்சு மொத்த சொத்து அனைத்தையும் சேர்த்து 4 பங்கா போட்டு அதுக்கு ஒரு மதிப்பை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மதிப்பு போடணும். அத மொத்த மதிப்பு 40 கோடி ரூபாய் வச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், 10 கோடி ரூபாய் அங்க கொடு என்று கால்வாசி கிடைக்கும். அப்ப கணவன், இது நல்ல பெண்கள்லாம் விளங்கிக்கிறணும், எந்த கணவனுடைய சொத்துல இருந்து மனைவிக்கு என்ன உரிமை இருக்கு, கணவனுக்கு புள்ள இருக்குதா என்று பார்க்க வேண்டும். புள்ளை இருந்தால் பிள்ளைக்கும் கொடுக்க வேண்டி இருக்கும்ல, அவன் சொத்து பிள்ளைக்கு பங்கு கொடுக்கும்போது குறைக்க வேண்டி வரும். அதனால கணவனுக்கு பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் பிள்ளைகளுக்கும் போக வேண்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு 8ல் 1 இஸ்லாம் கொடுக்க சொல்லுகிறது. கணவனுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் எவ்வளவு கொடுக்க சொல்லுது, 4ல் 1, அதாவது கால்வாசி மனைவிக்கு சேரும். பிள்ளை இல்லாத ஒருத்தனா இருந்தா என்ன செய்யும், சேரும். பிள்ளை இருக்கிறது பிள்ளை இல்லைங்கிறதுக்கு நீங்க விளங்கி கொள்ளணும். எப்படின்னு கேட்டா, யாருடைய சொத்தை நீங்க பங்கு பிரிக்கிறதா இருந்தாலும் இவன் சாவும் போது அவன் உசுரோடு இருக்கணும், அது முக்கியமான சட்டம். ஒருத்தன் என்ன செய்யறான், சாவுறான், அவனுக்கு 4 புள்ள இருந்துச்சு, அந்த புள்ள போன மாசம் செத்து போச்சு. 4 புள்ள அவனுக்கு இருந்துச்சு, அந்த புள்ள என்ன செஞ்சிருச்சு, போன மாசம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் இவன் சாவுறான், இவன் செத்தான்னு சொன்னா இப்ப ஸ்டில் இருக்குதா அதான் பார்க்கணும். என்ன பார்க்கணும், இவன் சாவும் போது உசுரோட இருந்திருக்கணும். அப்ப இவன் சாவுற நேரத்தில் அவன் உசுரோட இருந்தா தான் புள்ள இருந்துச்சுன்னு கணக்கு வருமே தவிர, அப்பனுக்கு முந்தி புள்ள போய் சேர்ந்துட்டான்னு வைங்க, அவருக்கு தான் புள்ள இருந்துச்சுல, அதனால புள்ள இருந்ததுனால அந்த அவருக்கு தாங்க இவருக்கு தாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒருவன் இறந்து போகும்போது யார் உசுரோட இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் கிடைக்கும், அவனுக்கு முந்தி செத்த யாருக்கும் கிடைக்காது. இப்ப எனக்கு முந்தி என்னுடைய வாரிசுகள்லாம் செத்து போயிட்டாங்கன்னா என்னுடைய சொத்து ஒரு பைசாவும் அவங்க வகைராக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வழங்குதா, யாருடைய சொத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தர் சாவும் போது அவர் உசுரோட இருந்தாரான்னு கேள்வி கேட்கணும். சாவும் போது என்ன செய்யணும், உசுரோட மனைவி என்ன செஞ்சிருப்பா, கணவனுக்கு முந்தி செத்து போயிருப்பா, மனைவி சொத்து பங்குகளை மாமியா கேட்டா கொடுக்கலாமா, என் முக பொண்டாட்டியா இருந்துச்சுல அதனால என் பங்கத்தாங்க, அது இருந்திருக்கணும் உசுரோட. எப்ப கிடைக்கும், மனைவிக்கு எப்ப கிடைக்கும் கேட்டா, அந்த கணவன் சாவும் போது மனைவி உசுரோட இருந்தாளா ஒரு கேள்விதான் கேட்கப்படும் வாரிசு உரிமை சட்டத்துல. அவன் சாவும் போது உசுரோட இருந்தியா இல்லன்னா அவன் சார்பு நீ யார் கேட்கறதுக்கு, மாமனார வேற யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இது ஒரு விஷயம். இது யாரே மனைவிக்கு உள்ள விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா மனைவிமார்களுக்கு என்ன உண்டு, புருஷன்கிட்ட இருந்து என்ன வயசுல இருந்தாலும் சரி, கிழவனா இருந்தா அது இருக்குது. ஆனா மனைவி ஒண்ணுக்கு மேல மனைவி இருந்துச்சுன்னு வைங்க, 8ல் 1 நினைச்சுக்க கூடாது. வழங்க 2 மனைவி இருந்தாங்கன்னு வைங்களேன், 2 மனைவி இருந்தாங்கன்னா 8ல் 1 எடுத்து அதைத்தான் 2 பேர் பிரிச்சுக்கணும் சமமா. பிள்ளை இல்லைன்னு வைங்க, 4ல் 1 எடுத்துன்னு செய்யணும், அந்த 2 பேர் ஆளுக்கு பதியா பிரிச்சுக்கணும், 3 பேரா 3 பிரிச்சுக்கணும். அப்ப மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவிக்கு 4ல் 1 கொடுத்தா 4 மனைவிக்கு எல்லாம் போயிருமா, மொத்தம் சந்தையில நிக்கணும், அப்படி அர்த்தம் கிடையாது. அப்ப மனைவிமார்களுக்கு உள்ள என்ன விளங்கிக்கணும், மனைவிங்கிற அந்த தகுதிக்கு தான் சொத்து, ஆள் நம்பருக்கு முக்கியம் இல்ல. ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆளை 8ல் 1 எடுத்துக்கிடுவாங்க, 2 ஆள் இருந்தா 16ல் 1 போயிரும், அது மாதிரி 3 ஆள் இருந்தா 24ல் 1 போயிரும், 4 ஆள் இருந்தா என்ன செஞ்சிடும், அது மாதிரி 32ல் 1 பங்கா போயிரும், அவ்வளவுதான் கிடைக்கும் 4 பிரிக்கக்கூடிய நேரத்தில். அந்த மாதிரி மனைவிங்கிற அந்தஸ்துக்கு உள்ள சொத்து இவ்வளவு. அதே மாதிரி மனைவியுடைய சொத்திலிருந்து புருஷனுக்கு பங்கு இருக்கிறது.
நீங்க நல்லா கல்யாணம் பண்ணீங்க, நம்ம பொண்டாடி இறந்து போயிடுச்சு, ஒன்னு நினைச்ச கூடாது, பொண்டாடி போச்சு சொத்தனம் அப்படின்னு ஒரு தேவையில்லை. உங்க மனைவிக்கு என்ன இருக்குது அதை எடுத்து உங்கள் மனைவியுடைய சொத்துல என்ன இருக்கு கணவனு அதை பங்கு கேட்கலாம், கேட்கணும், உரிமை இருக்கிறது. வணங்குதா? அது என்ன அவ பேர்ல உள்ள சொத்து, அவளுக்குன்னு உள்ளது என்ன இருக்கு, நகையா இருக்கலாம், அவளுக்கு உள்ள நில எதுவா இருக்கலாம், இடங்களா இருக்கலாம், கையில் இருந்த ரொக்கம் இருப்பு கேஷா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, இறந்து போனால மனைவி அவளுக்கு புள்ள இருக்கான்னு பார்க்கணும். இவனை பார்க்க கூடாது. இப்ப செத்து போன ஆளுக்கு மட்டும்தான் பார்க்கணும். மனைவி இறந்துட்டாங்கன்னா அந்த பொம்பளைக்கு புள்ள இருக்குதா, இந்த புருஷன் மூலமோ அல்ல வேற ஒரு புருஷனுக்கு முன்னாடி வாழ்க்கப்பட்டு அவன் மூலமோ அது மாதிரி புள்ள ஏதாவது இந்த பொம்பளைக்கு இருக்குதான்னு பார்க்கணும். செத்து போன பொம்பளைக்கு புள்ள இருக்குதான்னு பார்க்கணும். புள்ள இருந்துச்சு என்று சொன்னால் இவனுக்கு கால் பங்கு கிடைக்கும். 8 கிடைக்காது, கால்வாசி கிடைக்கும். என்ன செய்யும்? 25% யாரு கிடைக்கும்? மனைவியுடைய சொத்து 4 லட்சம் ரூபாய். அந்த மனைவிக்கு சொத்து இருந்தால் 1 லட்சம் ரூபாய் புருஷனுக்கு வந்துடும். எப்ப வந்துடும்? அந்த மனைவிக்கு பிள்ளை இருந்தால். அந்த மனைவிக்கு பிள்ளை இல்லைன்னு வைங்க, அந்த மனைவி இருக்கு, அவளுக்கு எந்த பிள்ளையும் இந்த புருஷன் மூலமா அவளுக்கு பிள்ளை இல்லை, வேற புருஷன் மூலமாவும் என்ன இல்லை, அவளுக்கு பிள்ளைகளே இல்லை. அப்படி இருந்தாலேயானால் அவளுடைய சொத்துல சரி பாதி புருஷனுக்கு கிடைக்கும். பொம்பளை பேர்ல ஒரு கோடி ரூபாய் அவளுக்கு சொத்து இருந்துச்சு சொன்னா 50 லட்சம் யாருக்கு வந்துடும்? புருஷனுக்கு வந்துடும். எல்லாம் பாதி பாதியே வரும். அவங்களுக்கு 8ல 1ங்கிற இடத்துல இவனுக்கு 4ல 1 வரும். அவங்களுக்கு 4ல 1ங்கிற இடத்துல இவனுக்கு 2ல 1 வரும். 2ல 1 பாதி 50% கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி புருஷனுக்கும் யார் சொத்துல பங்கு இருக்கு? மனைவி பேர்ல அவ தகப்பனார் விட்டுட்டு போயிருப்பாரு, அந்த சொத்து நிறைய அந்த பொம்பளை பேர்ல இருக்கு. அதுக்காக நம்ம மனைவியே போயிட்டா சொத்து என்னதுக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. வாங்க, உனக்குள்ளதான மனைவின்னு வாழ்ந்ததுக்குள்ள நீனே எவ்வளவு கொடுத்துருப்ப. ஒரு மனைவி உள்ள சொத்து அப்ப மூலமா மட்டும் வந்ததா இருக்காது, பெரும்பாலும் புருஷன் மூலமா வந்தா தான் இருக்கும். அப்ப உன் மூலமா வந்த சொத்துக்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால இறந்துட்டாங்கன்னா என்ன செய்ய, அது சட்டப்படியான உரிமை வாங்கிக்க என்று அப்படியும் பங்கு இருக்கிறது. இதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி தகப்பன் சொத்துல இருந்து பெண்களுக்கும் பங்கு இருக்கு, ஆண்களுக்கு பங்கு இருக்கு. கணவன் மனைவி இதை விட்டுருவோம். அடுத்து என்ன, ஒரு பொம்பளைக்கு என்ன இருக்குன்னு அவளை பெற்ற தகப்பன் இருப்பான், தாய் இருப்பா. அதே மாதிரி ஒரு ஆம்பளைக்கு தகப்பன் இருப்பான், தாய் இருப்பாங்க. இப்படி இருந்தார்களே ஆனால் தாயார் தந்தையார் சொத்துல இருந்து நம்ம சமூகத்தில் வழங்கி இருக்கிறாங்க. பொம்பளை உம்மா சொத்து பொம்பளைக்கு, வாப்பா சொத்து ஆம்பளைக்கு. இது எமையில சட்டம்னு தெரியல, அப்படிலாம் கிடையாது. உம்மா சொத்து பொம்பளைக்கு கிடையாது, வாப்பா சொத்து ஆம்பளைக்கும் கிடையாது. வாப்பாவுடைய சொத்தும் ஆம்பளை பொம்பளைகளுக்கு தான், உம்மாவுடைய சொத்தும் ஆம்பளை பொம்பளைகளுக்கு தான். எப்படி அது? இப்ப தாயார் இறந்துட்டாங்க, தகப்பனார் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு புள்ள இருக்குது. புள்ள இருந்தால் ஒரே ஒரு பொம்பளை புள்ள மட்டும்தான் இருக்குன்னு வைங்க, இருக்கிறத பார்க்கணும். ஒரு பொம்பளை புள்ள மட்டும் இருக்கலாம், ஆம்பளை புள்ள மட்டும் இருக்கலாம். ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் 3 தானே இருக்கலாம். ஒன்னு பொம்பளை புள்ள மட்டுமா இருக்கலாம், அல்லது ஆம்பளை புள்ள மட்டுமா இருக்கலாம், அல்ல இதுவும் அதுவும் கலந்து இருக்கலாம். இந்த 3 வகையா தான் இருக்கும். இந்த 3 வகைக்கு தகுந்தவாறு சொத்துடைய நிலவரம் என்ன செய்யும், மாறும். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, வேற எந்த பிள்ளையும் கிடையாது. யாருக்கு? செத்து போன ஆளுக்கு தான் பார்க்கணும். இந்த செத்து போன ஆளுக்கு வாப்பா செத்தா அந்த வாப்பாவுக்கு பிள்ளை எத்தனைன்னு பார்க்கணும். உம்மா செத்தா அந்த உம்மாவுக்கு எத்தனை பிள்ளைன்னு பார்க்கணும். அந்த உம்மாவுக்கு வாப்பாவுக்கு எத்தனை பிள்ளை? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் என்று இருந்தால் அதுக்கு பாதியை கொடுத்துடணும் இருக்கிற சொத்துல. பொம்பளை மற்ற வாரிசுகள் மற்ற பிரிச்சுக்கணும். மீதி பாதி என்ன செய்யணும், வேற வாரிசுகள் இருப்பாங்கல்ல, அது பின்னாடி வரும், கணக்கு வரும். அதன்படி நீங்க பிரிச்சுக்கிறணும். அப்ப இருக்கிறதுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா எவ்வளவு கிடைக்கும்? ஆம்பளை பிள்ளை இல்லாம ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் செத்து போன ஆளுக்கு இருந்தால், அப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு வாப்பா சொத்துல இருந்து உம்மா சொத்துல இருந்து என்ன கிடைக்கும்? ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால் சரி பாதி சொத்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 2 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாது. இறந்து போன அம்மாவுக்கு, இறந்து போன அப்பாவுக்கு, பாப்பாவுக்கு 2 பொம்பளை பிள்ளை அல்லது 2க்கு மேல 10 பொம்பளை பிள்ளை கூட இருக்கட்டும், 3 கூட இருக்கட்டும். 2க்கு என்ன சட்டம் அதான் அதுக்கு மேல உள்ளதுக்கலாம். 1 மட்டும் இருந்தா பாதி, 2 இருந்தாலும் 200 இருந்தாலும் ஒரே சட்டம் தான். என்னன்னு கேட்டா 2/3 கொடுக்கணும். 3ல் 2. 3 கோடி ரூபாய் வச்சுட்டு போனாங்கன்னு வைங்க, 3 கோடி ரூபாய் வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னா 2 கோடி ரூபாய் பொம்பளை மக்களுக்கு எடுத்துடணும். எப்ப 2 கோடி எடுக்கணும்? ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா 1.5 கோடி எடுக்கணும். 3 கோடி ரூபாய் சொத்து செத்து போன ஆளுக்கு, அம்மா அப்பா யாரா வேண்டாம் இருக்கட்டும், நகை நட்டு எல்லாத்தையும் சேர்த்து 3 கோடி ரூபாய் வருது. 3 கோடி ரூபாய் சொத்து இருந்தால் அதுல சரி பாதி எடுத்துன்னு எப்ப ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால், வேற வாரிசுகள் இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருந்தால் 1.5 கோடி எடுக்க வேண்டி வந்துடும். 2 பொம்பளை பிள்ளை இருந்தால், 5 பொம்பளை பிள்ளை இருந்தால், வேற எத்தனை பொம்பளை பிள்ளை இருந்தாலும் எவ்வளவு எடுக்கணும்? மொத்தம் வச்சிட்டு போன சொத்துல 3 பங்கு வச்சு 2 தூக்கிட வேண்டியது. 3 கோடி ரூபாய் வச்சிருந்தாங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் கூட 2 கோடியை தா, இந்த 2 கோடியை வாங்கி கொண்டு
எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்காங்க அவங்க சமமா பிரிச்சுக்கிற வேண்டியது. அப்ப மகளுக்கு இப்படி ஒரு பங்கு இருக்கிறது. அதே மாதிரி மகன் இருக்கிறான்னு வைங்க, மகன் தான் இருக்கிறான், யாரும் இல்ல, மகளே கிடையாது கூட, இறந்து போனா மகள் எல்லாமே இறந்து போன ஆளுடைய உறவை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். வாரிசு உரிமைகளை பேசுறதெல்லாம் மகன் யாருக்கு மகன் கேள்வி கேட்கிற அவருக்கு மகன் நினைச்சிட கூடாது. சொத்தை பால்ல கிளைம் பண்ற அவருடைய மகன் இல்ல, மகன்னா யாருக்கு? செத்தவருக்கு தான். என்ன சொத்தை செத்தவரை மையமா அவர் தான் கதாநாயகர். அப்ப சொத்து பிரிவினையில யாரு கதாநாயகர் போயிருவாரு? செத்தவர் ஜனாசா தான் கதாநாயகன். அப்போ மகன்கிறது என்ன அர்த்தம்? செத்தவருக்குன்னு விளங்கிருங்க. அப்ப செத்து போன தாய்க்கோ செத்து போன தகப்பனுக்கோ மகன் இருந்தால் அவனுக்குன்னு காலு அரை முக்கால் பங்குலாம் கிடையாது. அவனுக்கு என்ன, எல்லாரும் கொடுத்தது மிச்சம் எல்லாம் உனக்கு தான் சொல்லிச்சுனா அவனுக்கு பங்கு வைக்குது. ஆனா மகன் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் குறையும், அது ஒரு விஷயம். மகன் ஒண்ணு இந்த தாய்க்கு கூட குறையுதான் இல்லையா? மகன் ஒண்ணு இருந்துட்டாங்கன்னு சொன்னா யாருக்குள்ள பங்குலாம் குறையும்? ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பங்குகள்லாம் குறையும், வரக்கத்தான் மிச்சமாகும். அதெல்லாம் எடுத்துக்கிற வேண்டியதான். அவனுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும் இருந்தாலும் 2 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் 10 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் உனக்கு காலு அரை முக்கால் நிர்ணயம் கிடையாது. எல்லாரும் கூப்பிட வேண்டியது. உனக்கு இந்த 6ல 1, இந்த உனக்கு 3ல 1, மீதெல்லாம் எனக்கு வச்சுக்க வேண்டியதான். வழங்குதா? அப்ப மகனுக்கு தான் அதான் ஜாஸ்தியா கிடைக்கும். அவன் நிர்ணயம் கிடையாது. ஆனா யாருக்கு அதிகமா கிடைக்கும்? மகனுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அப்ப ஆம்பளை பிள்ளை இருந்தால் என்ன கணக்கு? இந்த வாரிசுகளுக்கு கொடுத்தது போக மிஞ்சியதை எல்லாம் அவனை எடுத்துக்கொள்வான். ஒரு மகன் இருந்தால் ஒருத்தனை மட்டும் எடுத்துக்கிடுவான். 10 மகன் இருந்தா அதை 10 சமமா பிரிச்சு வாரிசு கொடுத்தது போக பொண்டாட்டி அம்மா யாராவது கொடுக்கணும் இருக்குதோ அதெல்லாம் போக சட்டப்படி கொடுக்க போக மீதி உள்ளது என்ன செய்யணும்? ஒரு மகன் அவன் எடுத்துக்கிறேன், 5 மகன் 5 பிரிச்சுக்கிற வேண்டியது. இது ஒண்ணு ஆயிடுச்சு. ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கலந்து இருந்தால் இறந்து போன ஆளுக்கு என்ன இருக்குது? இறந்து போன ஆளுக்கு நல்லா விளைவிக்கிறேன்னு வாப்பா வேறையா இருக்கலாம், அந்த இந்த பிள்ளைக்கு வாப்பா வேறையா இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு வாப்பா வேற இருக்கலாம். செத்தது உம்மான்னு சொன்னா அவளை பொறுத்துக்கு 2 பிள்ளை தான். அவளை பொறுத்தவரைக்கும் என்னது? நீங்க என்ன செய்யறது? அது வேற பாப்பாவுக்கு பிறந்து யார் செத்தா பொம்பளை, அந்த பொம்பளைக்கு 2 புள்ள, ஒரு புள்ள வேற புருஷனுக்கு இருக்கலாம், இன்னொரு புள்ள வேற புருஷனுக்கு இருக்கலாம். அது அப்பம் பார்க்க வேண்டிய வேலை. இந்த அம்மாவுக்கு 2 புள்ள தான். இந்த அம்மாவை பொறுத்தவரைக்கும் என்னது? 2 அதான சமந்துச்சு, 2 சமம் தான். அதனால அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகளும் கலந்து இருந்தால் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, எல்லா வாரிசும் கொடுத்தது போக மிச்சம் இருக்கும்ல, எல்லாம் கொடுத்தாச்சு. 3 கோடி ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், 1 கோடி ரூபாய் அப்படி பிரிச்சு கொடுத்தல போயிடுச்சு. 2 கோடி ரூபாய் மிச்சமாகுதா? 2 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 என்ற கணக்கில் பிரித்துக் கொள்ள வேண்டும். ஆம்பளை பிள்ளை 4ன்னா ஒவ்வொரு ஆளும் எத்தனை எண்ணிக்கிறேன்னு 2 தலையா எண்ணிக்கிற வேண்டியதான. அப்ப 4 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் மொத்த பங்கு எத்தனை வைக்கணும்? 9 பங்கா வைக்கணும். வச்சு ஆம்பளைக்கு 2 கொடுத்து விட்டு பொம்பளை பிள்ளைக்கு 1 கொடுத்துட வேண்டியது. அப்ப என்ன செய்யணும்? அப்ப ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கலந்து இருந்தால் பிள்ளைகளா இருக்கும்போது இறந்து போனவருக்கு பிள்ளையான்னு பார்க்கணும். அந்த பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவங்க பிரிக்கும் போது என்ன செய்யணும்? ஆம்பளை எண்ணும் பொழுது அவனை 2 நம்பராக எண்ணிக்கொள்ள வேண்டும், பொம்பளை எண்ணும் பொழுது 1 நம்பராக எண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு விட்டுற வேண்டியது. 2 பங்கு 1 பங்குங்கிற வகையில. அப்ப மகனுக்கும் சொத்துல பங்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்குது? மகளுக்கு உண்டு. இதுல தாய் தந்தைங்கிற வேறுபாடுலாம் கிடையாது. வாப்பா சொத்துலையும் பெண்கள் கிளைம் பண்ணலாம், உம்மா சொத்துல ஆண்கள் கூட விட்டுறாதீங்க. ஆம்பளை தரமாட்டேங்கிறாங்க அம்மா சொத்துல. உம்மா சொத்துல என்ன இருக்குது? ஆம்பளைகளுக்கு பங்கு இருக்கு தான் சொல்லி என்ன செய்யணும்? எங்க அம்மா நகை நட்டுலாம் ஏடு எனக்குள்ள பங்கு எடுத்து வை அப்படின்னு நீங்களும் கேட்கணும். 2 பேரும் போயிட்டு விடக்கூடாது. அது நமக்கு சேர வேண்டிய ஹக்கு. அறியாமையில நம்ம ஏன் விடணும்? அறியாமையில சட்டம் தெரியாம இல்ல நினைச்சுட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இருக்குன்னா ஏன் விடணும்? அதை விட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு வகையிலும் என்ன செய்யும்? பங்கு வரும். அதே மாதிரி தாய்க்கும் சொத்துல பங்கு பொம்பளை தானே. பொம்பளை என்றாலும் புள்ள சொத்துல யாருக்கு பங்கு இருக்குது? தாய்க்கு பங்கு இருக்கிறது. புள்ள சொத்துல தகப்பனுக்கு பங்கு இருக்கு. என்ன விஷயம்? புள்ள முந்தி போயிருவான். சொத்து எப்போ வரும் பிரச்சனை? மகன் முந்தி மூத்தா போயிட்டா அப்ப வாப்பா இருப்பாங்க. அவன் மூத்தா போகும்போது வாப்பா உசுரோட இருந்தால் அப்ப முதல்ல இவன் மூத்தா போகணும், 2வது அவன் உசுரோட இருக்கணும். இப்படிலாம் இருந்தார்களே. ஆனால் ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு. இறந்து போனவருக்கு வாப்பாவும் உசுரோட இருக்கிறாங்க, உம்மா உசுரோட இருக்கிறாங்க. அந்த இறந்து போனது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா அது கணக்கு கிடையாது. இறந்து போனது மகனா இருக்கட்டும், இறந்து போனது மகளா இருக்கட்டும், யாரு இறந்தாலும் சரி அவங்க பேர்ல உள்ள சொத்துல வாப்பாவுக்கும் பங்கு இருக்கிறது, உம்மாவுக்கும் பங்கு இருக்கிறது. அவனுக்கு இறந்து போன ஆளுக்கு அவனுக்கு பிள்ளை இருந்தா, நம்ம பிள்ளைக்கு பிள்ளை இருந்தா, பையன் மௌத்தா போயிடுறான், அவனுக்கு பாப்பா நம்ம இருக்கிறோம், அவனுக்கு புள்ள இருக்கும்ல, அவன் கல்யாணம் பண்ணவனா இருந்து அவனுக்கு புள்ள இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா இவங்களுக்கு 6ல் 1 கிடைக்கும். பாப்பாவுக்கு 6ல் 1, உம்மாவுக்கு 6ல் 1 கிடைக்கும். 6 பங்கு வைத்து 6ல் 1 பங்கு என்ன செய்யணும்? மொத்த சொத்தை 6 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போனாங்கன்னா
1,00,000 2,00,000 உங்களுக்கு எடுத்துடணும். பாப்பாவுக்கு 1,00,000, அம்மாவுக்கு 1,00,000 எடுத்து 6ல் 1. எதுக்கு ரவுண்ட் நம்பரா சொல்றோம்னா கணக்கு பார்க்க ஈஸியா இருக்குதான். அது எவ்வளவு ரூபா வந்தாலும் கணக்கு பார்க்கலாம். அது கணக்கு பார்க்கிற மெத்தட் தனியா இருக்கிறது. தாயாருக்கும் பிள்ளைகள் சொத்துல பங்கு இருக்கிறது, தகப்பனாருக்கு பிள்ளைகள் சொத்துல பங்கு இருக்கிறது. இந்த கணக்குப்படி என்ன செய்யணும், பிரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த மகன் இருக்கிறான்னு வைய, மகன் ஒருத்தன் இருந்துட்டான்னு சொன்னா அண்ணன் தம்பிக்கெல்லாம் சொத்து கிடைக்காது. நல்லா விளங்கிக்கணும். நம்ம நினைக்கலாம் நம்ம அண்ணன் பெரிய கோடீஸ்வரரா இருக்காரு, அவர் செத்து போனா நமக்கு ஏதாவது சொத்து கிடைக்கும் அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடைக்காது. அண்ணன் தம்பிக்கெல்லாம் சொத்து உரிமையே வரவே வராது. எப்ப வராது, இறந்து போனவருக்கு ஆம்பளை பிள்ளை இருப்பார்களே. ஆனால் யாருக்கு வராது, இறந்து போனவருடைய அண்ணன் தம்பிக்கு சல்லி காசு வராது. ஆம்பளை பிள்ளை இருந்தால் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, அந்த சொத்துரிமைக்கு வரவே மாட்டாங்க. அதே மாதிரி மகன்கிற அந்த உறவு இருக்குமே. ஆனால் சித்தப்பா பெரியப்பா சொந்தக்காரங்க வாரிசு அதெல்லாம் வாரிசுல வரமாட்டாங்க. வாரிசுல யாரும் வரமாட்டாங்க. எங்க சின்னப்பாக்கு பங்கு தாங்க, எங்க பெரியப்பாக்கு பங்கு தாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கத்துல என்ன இல்ல, அவங்க எல்லாம் வாரிசா வரமாட்டாங்க. இதுவரைக்கும் சொன்ன விஷயத்திற்குரிய ஆதாரங்களை பார்த்துக்கிறோங்க. 4வது அத்தியாயத்துல 79வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வழக்கும். இது ஆம்பளையில பார்த்து அல்லாஹ் சொல்றான், வழக்கும் நிஸ்புமா தரக்க அசுவாஜுக்கும், உங்கள் மனைவிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்களில் சரிபாதி உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஆம்பளையில நோக்கி பேசுகிறான். வழக்கும் ஆண்களாகிய உங்களுக்கு இருக்கிறது, நிஸ்புமா தரக்க அசுவாஜுக்கும், உங்கள் மனைவிமார்கள் விட்டு செல்கிற சொத்துகளில் சரிபாதி உங்களுக்கு இருக்கிறது. எப்ப சரிபாதி கிடைக்கும் என்றால், இல்லம் எக்குள்ளகுன்ன வழக்கும், அவர்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால், உங்கள் மனைவிமார்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் உங்க கணவன்மார்களாகிய உங்களுக்கு என்ன கிடைக்கும், சரிபாதி கிடைக்கும். இன்கான லகுன்ன வலதுன், உங்கள் மனைவிமார்களுக்கு பிள்ளை இருந்தால், உங்கள் மனைவிமார்கள் உங்க மூலமா வேற யார் மூலமாகவோ பிறந்த பிள்ளைகள் இருக்குமையானால், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளை இருக்குமையானாலும் சரி, பழக்கும் ரூபம் இம்மா தரக்குன, அவர்கள் விட்டு சென்றதுல 4ல் 1 பங்கு உங்களுக்கு உண்டு, 25% உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் எப்ப உண்டு என்று சொன்னால், மின்பாதி வசியத்தின் யூசீன பிகா, அவர்கள் செய்துவிட்டு சென்ற வசியத்தை நிறைவேற்றிய பிறகு, அவுதைனின், அவர்கள் விட்டு சென்ற கடனை நிறைவேற்றிய பிறகு, இப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது கழிச்சிட்டு தான் இதெல்லாம் 4ல் 1 8ல் 1 எப்ப கொடுக்க வேண்டியதெல்லாம் கடன் வசியத்தை எல்லாம் கழித்த பிறகு, இப்படி மனைவிமார்கள் சொத்தில் புருஷனுக்கு பங்கு இருக்குன்னு நல்லா சொல்லிட்டான். அதே மாதிரி பெண்களுக்கு அதே வசனத்துல தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றான், உலகுன்ன ரூபம் இம்மா தரக்கும், நீங்கள் கணவர்களாகி நீங்கள் விட்டு நீங்க மண்டையை போட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் இருந்து அவர்களுக்கு 4ல் 1 பங்கு இருக்கிறது. நீங்கள் கணவர்களாகிய நீங்கள் விட்டு சென்ற சொத்துல இருந்து அவர்களுக்கு 4ல் 1 பங்கு இருக்கிறது. இல்லம் எக்குள்ளக்கும் வலதுன், உங்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால், இறந்து ஒரு நீங்க தானே, நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா உங்க மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும், அவங்களுக்கு 4ல் 1 கிடைக்கும். இன்கானலுக்கும் வலதுன், உங்களுக்கு பிள்ளை இருக்குமேயானால், கணவர்களாகிய உங்களுக்கு இறந்து போகக்கூடிய கணவர்களாகிய உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குமேயானால், பலகுன்ன சுமுனு, அவர்களுக்கு உங்கள் மனைவிமார்களுக்கு 8ல் 1 பங்கு கிடைக்கும். மிம்மா தரக்கும், நீங்கள் விட்டு சென்றதில் 8ல் 1 பங்கு அவர்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும் என்றால், மின்பாதி வசியத்தின் தூசூன பிகா அவுதைனின், நீங்கள் செய்து விட்டு சென்ற வசியத்தை நிறைவேற்றிய பிறகு, அல்லது நீங்கள் விட்டு சென்ற கடனை நிறைவேற்றிய பிறகு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி 4வது அத்தியாயத்தில் 79வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் விஷயத்தை சொல்லும் பொழுது 4:11 4வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யூசிக்கும் உல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகள் விஷயமாக அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். என்ன வலியுறுத்துகிறான், லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைனி, 2 பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு ஒரு ஆணுக்கு என்று அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்துகிறான். 2 பொம்பளைக்கு என்ன கிடைக்குமோ அந்த பங்கு யாரு கிடைக்கும், ஒரு ஆம்பளைக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குன்ன நிசான் போக்கசனத்தைனி, 2க்கு மேல் வெறும் பொம்பளை பிள்ளைகளா இருந்த ஆம்பளை இல்லாம இருப்பார்களே, ஆனால் புலகுன்ன சுலுசா மாத்தரக்க, அவன் விட்டு சென்றதுல 3ல் 2 பங்கு 66%, 3ல் 2 பங்கு என்ன 66%க்கு மேல. அப்ப 66% சதவீத கணக்குல 66 தான் ரவுண்டா சொல்ல முடியுது. அப்ப 3ல் 2 பங்கு யாரு கிடைக்கும், அந்த 1க்கு மேற்பட்ட பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தால், ஆம்பளை பிள்ளை இல்லாம பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தார்களே, ஆனால் 3ல் 2 பங்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒயின்கானத்து வாஹிதத்தன், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருக்குமையானால் பலகன் நிஸ்பு, அவளுக்கு சரிபாதி கிடைக்கும். இதெல்லாம் குர்ஆன்ல தெளிவா சொல்லப்பட்டிருச்சு. வாரிசு உரிமை சட்டம் ஹதீசுகள்ல இருந்து மக்களுக்கு அறியாம இருக்கிறதுனா சொல்லவே இயலாது. குர்ஆன் தான் எல்லாரும் கையில வச்சு பாக்குறது தானே, குர்ஆன்ல இருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
குர்ஆன்ல இருந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது, சொத்துக்களை பிரிக்கும் சமூகத்துல பாத்தீங்கன்னா சொத்துக்கள் எல்லாம் பிரிப்பாங்கல்ல, பிரிக்கும் என்ன செய்வாங்க, அந்த சொத்தை இவங்க மேல டிரான்ஸ்பர் பண்ணணும்ல, கையெழுத்து வாங்கணும்ல, பொம்பளை பிள்ளை கூட்டி வச்சுக்கிட்டு பல கோடி ரூபாய் சொத்தா இருக்கு, ஆளுக்கு 10,000 கையில கொடுத்து கையெழுத்து போடுங்க, நம்ம அண்ணன் தானே கையெழுத்து என்னது அப்ப இளங்காம அவங்க நினைக்கிற நமக்கு சொத்துல பங்கு இல்ல போல இருக்குது. 10,000 ரூபாய் வாங்கிட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்கு சொத்துல வெறும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கையெழுத்த போடுமான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, போட்டு வாங்கி கொண்டு ஏமாத்தக்கூடிய காட்சி என்ன செய்யறோம் பாக்குறோம். இந்த வரதட்சணை வாங்குறவங்க கூட இது ஒரு காரணமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பொம்பளைக்கு சொத்துலாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுதான் வாங்குற முன்னாடியேங்கிறான். இந்த வரதட்சணை ஏன்டா வாங்குறீன்னா அது நியாயப்படுத்துற கூட என்ன பண்றான், இந்த பொம்பளைக்கு சொத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்ப உசுரோட இருக்கும்போது வாங்க முடியுது, அதுக்கு தானே அது பொய் சொல்றாங்க, அது ஒரு விஷயம். அப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் அமைகிறது. அதனால என்ன செய்யக்கூடாது, அந்த பொம்பளை பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாம் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது. நீங்க மனப்பூர்வம் விட்டுக்க, அது ஒரு விஷயம். சில பேர் அண்ணன் கஷ்டப்படுறான், நம்ம அந்த வீட்டை வச்சு என்ன செய்ய போறோம், ஒரு வீடு தான் இருக்கிறது, இதுல போய் பங்கு வாங்கிட்டு நம்ம ஒருத்தர் அவனே சாப்பாடு கஷ்டப்படுறான்ட்டு வேணாண்டு விட்டு கொடுத்தா அது ஒரு விஷயம். நீங்க என்ன நினைச்சிட்டு விட்டு கொடுக்க கூடாது, ஓ நமக்கு எந்த ஹக்கும் இல்ல போல இருக்கு, 10,000 வாங்கிட்டு விட்டுற வேண்டியதுதான், எத்தனை லட்சமா இருந்தாலும் அப்படி நினைத்து கொண்டு விடாதீர்கள். எப்படி விடலாம், வேணான்னு சொல்லி யார் வேணாலும் என்ன செய்யலாம், அண்ணன் கஷ்டப்படுறான், அக்கா கஷ்டப்படுது, தங்கச்சி கஷ்டப்படுது, நமக்கு உரியதை விட்டு கொடுத்தா தப்பாது. விட்டு தந்தா மகரே வாங்கிக்கலாங்கிறான், அவங்க மகர் வேணாண்டு அவங்களா விட்டு தந்தாங்கன்னா அல்லாஹ் குழு ஹனியம் மரியா நல்லா பயங்கரமா சந்தோஷமா சாப்பிடுங்கிறான்ல, அந்த மாதிரி கணக்குல ஒடியாந்துரும். அதனால இதை நீங்க விளங்கிக்கிற வேண்டியது. அதே மாதிரி ஒலி அபவைகி தாய் தந்தை 2 பேருக்கும் லி குல்லி வாஹிது மின்ஹும சுதுசு, ஒவ்வொருத்தருக்கும் தலா 6ல 1 இருக்கிறது. தாய்க்கும் 6ல 1, தகப்பனுக்கும் 6ல 1. செத்தது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, செத்தது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து அம்மாங்கிற வகையில உங்களுக்கு பங்கு இருக்கிறது, வாப்பாங்கிற வகையில் என்ன இருக்கிறது, பங்கு இருக்கிறது. எவ்வளவு பங்கு இருக்கிறதுன்னு கேட்டா, விட்டு போன சொத்தில் 6ல் 1 பங்கு, 6 பங்கு வச்சு என்ன செய்யணும், ஒரு பங்கை இவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்ப இது கிடைக்கும் கேட்டா, இன்கான லகு வழக்கும், இறந்தவருக்கு பிள்ளை இருந்தால், இறந்தவருக்கு பிள்ளை இருக்குமையானால், அதாவது மகனுக்கு மகன் ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு வாப்பா அம்மாவும் இருக்கிறாங்க, கீழே அவனுக்கு பிள்ளையும் இருக்கிறது. அப்ப இறந்தவனுக்கு பிள்ளை இருக்குமே ஆனால் இறந்தவனுடைய வாப்பாவுக்கும் 6ல 1, இறந்தவனுடைய அம்மாவுக்கு 6ல 1 கிடைக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இல்லமே குள்ளகு வளதும், அது பிள்ளை இல்லாம இருந்தால் அம்மாவுக்கு 3ல 1, மிச்சத்தை வாப்பா எடுத்துக்கிறார். வேற ஆம்பளை மகன் இல்லாட்டி தான் சொத்து வாரிசுகளுக்கு நிறைய போவ மிச்சம் கிடைக்கிற, இவரு கிடைச்சிரும்ல, இவருக்கு 6ல 1ங்கிற கணக்கு இல்ல. இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்றான், சொத்து சம்பந்தமா விவரமா சொல்லுகிறான். இந்த சொத்துரிமை எல்லாம் போதும் நினைச்ச பத்தல, இது ஒரு 3 நாள் சொல்லணும் போல இருக்கு. இருந்தாலும் அடிப்படையை சொல்லியாச்சு உங்களுக்கு. இது நிறைய மேட்டர் இருக்கிறது சொத்துரிமையில. நீங்க என்ன விளைக்கிறேன்னு, சொத்து யாரு இறந்தவன சொத்து சம்பந்தமா மார்க்க என்ன சொல்லுன்னு விசாரித்து சொன்னது வரைக்கும் வச்சுக்கிறீங்க. சொல்லாத விஷயங்கள் இருந்தா என்ன செய்யுங்க, எனக்கு சொத்து உரிமை இருக்குதா, இறந்தது என்னாரு, அவர் இறந்து போகும்போது இன்னும் உசுரோட இருந்தாங்க அப்படிங்கிற சட்டத்தை எல்லாம் சொல்லி பத்துவா வாங்கி என்ன செய்யுங்க, அதன் அடிப்படையில் உங்களுடைய உரிமைகளை காத்துக்கொள்ள வேண்டும். இதை அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும், பங்காளி துரோகம் செஞ்சிடாம அவங்களும் கொடுத்து விட்டார்களே ஆனால் அல்லாட்டையும் பாவியாக மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வெட்டு குத்து சண்டை எல்லாம் வராது. அந்யோன்யமா இவனா கிளைம் பண்ணா சண்டை வரும். அல்லாஹ் சொல்றான் என்ன செய்ய, சண்டையெல்லாம் வராது. நான் என்ன அல்லாஹ் தான் சொல்றான், அல்லாஹ் சொல்ற 2 பேரும் கேட்டு போவான்னு சொன்னா சண்டை வருமா, வராது. எனக்கு சாதகமா தீர்ப்பு அளிச்சுட்டா உனக்கு அளிச்சுட்டு யாரும் பேச இயலாது. தீர்ப்பு அல்லாஹ் அளிச்சா எப்படி பேச போறோம். அதனால இந்த சண்டை சச்சரவு இல்லாம குடும்பம் அந்யோன்யமா நடப்பதற்கு இது உதவும். அப்ப இஸ்லாம் கூறும் குடும்பவியல்ங்கிற தலைப்புல சொல்லப்பட்ட செய்திகள் இல்லாம உங்களுக்கு ஒரு சுருக்கமா தான் சொல்லியிருக்கிறோம். சொன்னப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுமே விழாவாரியா சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு செய்தியும் பல மாதங்களுக்கு சொல்ல முடியும். அவ்வளவு செய்தி இப்ப இது சொன்ன மாதிரி தான், எல்லாம் சுருக்கம் மேலோட்டமா தொட்டு தான் காட்டிருக்கேமே தவிர உள்ள நுழைஞ்சு விழாவாரியா விரிவாக என்ன செய்யப்படல, சொல்லப்படல முடியாது. ஒரு மாசத்துல என்ன செய்ய முடியாது, குடும்பவியல்ல உள்ள அவ்வளவு விஷயங்களையும் சொல்ல இயலாதுங்கிற காரணத்தினால் சுருக்கமா சொல்லி இருக்கிறோம். இதை நம்ம பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக வேண்டும். இந்த சொல்லக்கூடிய இந்த செய்திகள் மூலமாக இந்த 1 மாத காலமும் நீங்கள் நல்ல முறையில் ஆர்வத்தோட கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுல ஏதாவது மனம் புண்படக்கூடிய விதத்துல ஏதாவது ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதை நீங்கள் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.